ஹலோ பாய்ஸ், நான் தான் உங்கள் ப்ரோக்கர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பப்ஜி இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வேறு நேம் இருக்குது. வேறு நேமாக மாற்றினால பேட்டில் கிரவுண்ட் இந்தியா நேமோட இப்போ இருக்குது. பப்ஜி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் இந்த கேமை. ஓகே, இந்த கேம் தான் நம்ம விளையாடி பார்ப்போம். வாங்க வீடியோ கூட போகலாம். முதல்ல டவுன்லோட்லாம் டக்கு பாஸ்வேர்ட் முடிச்சு நடக்கிறேன். யாரும் ரொம்ப காமிக்கல. நம்ம லோ இன்ஸ்டாலேஷன் பேக்கெட் போடலாம். டக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டக்கு டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் 2 வீடியோ போட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த கால் ஆஃப் டியூட்டி 2 வீடியோ போட்டு அதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம பிசி கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். பிசி கேம்ஸ் வந்து லோ சைஸ் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டி, ஜிடி ஓசிடி, ஜிடி சான் அந்த மாதிரி டிரைவர் சான் ஃப்ரான்சிஸ்கோ அது மாதிரி நிறைய ஸ்டோரி ரிலேட்டட் கேம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ எனக்கு டக்குனு எந்த நம்ம ஞாபகம் வருது அசசின் கிரீட். அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து யூரோப் டெக்ஸ் விளையாடும். கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் கேம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப வரைக்கும் நம்ம வேறு என்ன பிக்சர் பிளான்ஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம பிக்சர் பிளான்ஸ்னா ஜிடி ஓசிடி ஸ்டார்ட் பண்ணுவோம். கால் ஆஃப் டியூட்டி 1 வந்து ஆரம்பிக்க போகிறோம். கால் ஆஃப் டியூட்டி 1 ஆக்சுவலாக மொபைல் சீரிஸ் கால் ஆஃப் டியூட்டி 1 கேம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம முடிஞ்ச எவ்வளோ வீடியோ ஷார்ட்டாக பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எவ்வளோ வீடியோ வந்து லந்தியாக வரும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிரியேட் பண்ணேன். அது இப்போ தான் வரேன். ஆக்சுவலாக பப்ஜி கேம் வந்து 30 மினிட்ஸில் வருது. பட் நான் வந்து எவ்வளோ எடிட் பண்ணி குறைக்குதோ அதை நான் இப்போ எடிட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பப்ஜி விளையாட தெரியுமா தெரியாத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் எனக்கு சத்தியமாக பப்ஜி விளையாட தெரியாது. பட் நான் ட்ரை மை பெஸ்ட் பார்ப்போம். ஆனால் வந்து உண்மையை சொல்லி ஆகணும். இந்த பப்ஜி வந்து ரொம்பவே ஆரஸ்ட் கேம் தான். நிறைய விஷயம் உண்மையாக கற்றுக்கணும். அதனால் வந்து இது பண்ண மாட்டேன். இதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து 1vs4 வந்து வேறு விளையாடி நம்ம வந்து எப்படி விளையாடுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக வீடியோ போடுவோம். அது பார்க்கலாம் நீங்கள் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கால் வீடியோ வீடியோ போடுவோம். அது வந்து நீங்கள் இன்ஷியல் கேம் விளையாடுறது அப்படின்னு படிக்கணும். அதையும் பார்க்கலாம் போட்டேன். திரும்ப எதை சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு அது வீடியோ ஸ்பீக் பண்ணலாம். இதுக்கப்புறம் பிசி கேம்ஸ் வந்து வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போயாவது வந்து லைக் வந்து ரேங்க் கேம்ஸ் வந்து லைக் வந்து பேட்டில் ராயலோ இல்லை வந்து ஸ்குவாட் மேட்சஸ் வந்து விளையாடுறதோ இல்லை வந்து கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி ரேங்க் அந்த மாதிரி விளையாடுற கேம்ஸ் வந்து நம்ம விளையாடுவோம். ஓகே, இது அது சொல்ல முன்னாடி இந்த டவுன்லோட் முடிஞ்சு. ஓகே, நம்ம டவுன்லோட் முடிஞ்சு பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறோம். இப்போ வந்து மோஜிங் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பேசுறது யோசிச்சிருக்கேன். பாஸ்வேர்டு கண்டிப்பாக போட்டுறேன். நான் கால் பார்த்தேன். உண்மை சொல்லணும்னா வந்து இந்த வாய்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஏன்னா வாய்ஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இன்னும் பெட்டராக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். ஓகே, இது சீக்கிரமாக ஆச்சுன்னா நம்ம கேம் போயிடும். இப்போ நம்ம கேமில் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேட்டில் ராயல், அது கரெக்டான பேட்டில் ராயல் இந்தியாவா இல்லை என்னது அது டக்குனு பேர் நம்ம பண்ணிட்டு பிஜிஎம்ஐ விளையாட போகிறோம். பேட்டில் கிரவுண்ட் என்ன பேர் நேம் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா. ஓகே, பிஜிஎம்ஐ. ஓகே, இப்போ தான் நம்ம கேம் பேரே வந்து ப்ராப்பராக பண்ணுறோம். நம்ம பப்ஜி தான் தெரியும். பிளேஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அது பர்ஃபெக்டாக இருக்குமே சொல்லணும். இந்தியாவுக்கு தனியாக வந்து ரூட் பண்ணதால நமக்கு இப்போ வந்து இதை வந்து பிளேஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியான்றத சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நோட் பண்ணிருப்போம். கண்டிப்பாக இதில் பாஸ்வேர்டு போட்டு கலப்பாங்க. வீடியோ போகும்போது இவ்வளோ வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலாக வந்து இனிஷியல் ஓப்பன் பண்ணி ஒரு கேம் விளையாடணும். அது ஆக்சுவலாக அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடணும். பட் வந்து அது நான் வந்து ஏற்கனவே பண்ணனால இப்போ வந்து புது அக்கௌண்ட் பண்ண முடியாதனால நான் வந்து இதே போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்டில் ராயல் விளையாடுறோம். இதே நிறைய விஷயம் டவுன்லோட் பண்ணுறேன். எல்லாமே டவுன்லோட் இருக்கும். ஓகே, நம்ம ஏராங்கி அப்படின்ற ஒரு மேப் பற்றி விளையாடுறோம் நினைக்கிறேன். ஏன்னா அதை டவுன்லோட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நம்ம இன்னும் விளையாடணும். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். ரேங்க் அன்ரேங்க் எல்லாமே இருக்குது. நம்ம ஆக்சுவலாக ரேங்க் விளையாடலாம் பெட்டராக இருக்கும். பார்ப்போம் நம்ம என்ன அன்றைக்கி என்ன விளையாடணும்னு தெரியல கண்டிப்பாக. ஓகே, ரிப்போர்ட் பண்ணணும். இன்னும் அது விளையாட மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்துச்சு அன்ரேங்க் ரேங்க்கில் இருக்குது. எது விளையாட போகணும் தெரியல. கிளாசிக் ரேங்க் ஆக்சுவலாக கிளாசிக் மேட்ச் நம்மளுக்கு நார்மல் ரேங்க் இருந்துச்சுல. ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ செகண்ட் ஆகுது போகும் 20 செகண்ட் இருக்கும். 20 செகண்ட் எவ்வளோ 30. ஓகே ஓகே ஆல்மோஸ்ட். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம விளையாட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது கண்டிப்பாக. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே கற்றுக்கணும் நினைக்கிறேன். ஜிகில் ஆக்சுவலாக இது வந்து ஜிகில் எதாவது ஸ்கோப் போட்டு ஜிகில் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் ரீகாயில் கம்மியாகும். அதே மாதிரி வந்து இது வந்து மோஸ்ட்டாக ஸ்கோப்பிங் பண்ணுறது அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய என்ன சொல்கிறது ட்ரிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். எல்லா டிப்ஸும் ட்ரிக்ஸும் அதே மாதிரி வந்து பார்ப்போம். என்னென்ன விஷயம்லாம் உள்ள இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நமக்கு இதெல்லாம் ஐடியா இல்லை. சும்மா படிச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். மேப்பில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. படிச்சு பார்க்கணும். இது கண்டிப்பாக வந்து விஷயத்தில் படிச்சு பார்க்க முடியாது. இருந்தாலும் சும்மா ஒரு ஓல்டு மட்டும் பார்ப்போம். கண்டிப்பாக 4 பேர் 1 2 3 4 பேர் நம்ம இவ்வளோ தான் விளையாடுவோம். ஓகே, இவ்வளோ தான் ரேண்டம் ஸ்குவாட் விளையாடுவோம். ஓகே, இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பப்ஜி வந்து ரொம்ப பெரிய மேப். எனக்கு என்ன தான் இருந்தாலும் பப்ஜி வந்து ரன்னிங் ஸ்டைல் தவிர பப்ஜி எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை. சொல்லலாம் இது வரைக்கும் பிடிக்காத விஷயம் இல்லை. ஓகே, நான் படுத்துட்டு போகிறது எழுந்து வரோம். எழுந்து போட்டு உடைக்க முடியும் உடைக்க போகிறோம். அதான் கை மூக்கி காமிக்கிறோம். இந்த மேட்ச் நம்ம ஃபஸ்ட்டு வருவோம். வின்னர் செகண்ட் டின்னர்ன்ற கோட் வந்து பப்ஜி ரெஃபர் பண்ணுவாங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ பிஜிஎம்ஐ ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஓகே, எவ்வளோ பெரிய மேப் கண்டிப்பாக வந்து செம பெரிய மேப். அது இந்த ரேடார் மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ ஆல்டிடியூட் வரும் எவ்வளோ இது வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லணும். கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக ப்ரிஃபேர் பண்ணி வரணுன்றதை நான் வந்து அழுத்தி சொல்லுவேன். அப்புறம் வந்து போச்சினிக்கி அப்படின்ற ஏரியா இருக்கும். ஒன் ஆஃப் த க்ரௌட் பிளேசஸ். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி அனுப்புவோம். ஓகே, பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக வந்து இதில் வந்து 3rd இருக்கும். 3 balls நாட் தான் நம்ம அக்கௌண்ட் நேம். அதே மாதிரி இந்த நேமில் இந்த நேம் வந்து ஒன்லி 65 கரேஜ் எந்த வித ரபு மீனிங்கும் இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் டேக் இட் அஸ் மீ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் அஸ் மீ. நான் ரபு மீனிங் பண்ணலாம். பட் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ தெரியும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வச்சுருக்கேன். அதோட வேறு எதுவும் இல்லை. இது கண்ணே இல்லை. சரி, நம்ம போவோம். வேறு ஏதாவது எடுத்து கண்ணு யாரும் வரலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வாட்ஸ் வருவாங்க நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன கன் என்ன இது என்ன விஷயம் எதுவும் தெரியாது. ஓகே, உள்ள பிஸ்டல் இருந்தது. ஓகே, ஒரு கன் கிடச்சிருக்கு.
அந்த கண்ணை எடுத்துரும். ஓகே, பேன் கிடச்சிருக்கு, ஒரு ஹோலோஸ்கோப் கிடச்சிருக்கு, அப்புறம் இன்னொரு ஹெவி பெஸ்டல் கிடச்சிருக்கு, ரெட் சைடும் இன்னொரு ஸ்கோப் ஓலோஸ்கோப் 2 கிடச்சிருக்கு. 2 ஸ்கோப்ஸ் வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இல்லைங்க ஷோப்ஜியில், எல்லாமே தனி ஸ்கோப்ஸ் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. எல்லாத்தையும் எல்லா ஸ்கோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் கன் வச்சிருக்கு, ஷார்ட் கன் எடுத்துப்போம். அப்புறம் இது ஒரு கன் வச்சிருக்கோம். இது எந்த ரேட் ஆஃப் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங் சும்மா இந்த கன் வந்து ரேட் ஆஃப் இருக்கும், அதை மட்டும் எடுத்து அடிப்போம். மற்றபடி நம்ம டேமேஜ் ஆகுமா இல்லையான்றது நம்ம விளையாட பார்த்தா தெரியும். டேமேஜ் கிட்ட கூட இல்லை, நமக்கு தெரியாது. நம்ம இனிமேல் விளையாடலாம் தெரியும். ஸ்கோப் வேண்டிய பேண்டேஜ் நிறைய எடுத்துப்போம், கண்டிப்பாக தேவைப்படும். சரி, நம்ம டீமேட்ஸ் எங்கே தாங்க நம்ம பாட்டு வந்து ஒரு டீம் இருக்கும். டீமேட்ஸ் விட்டு நம்ம வரட்டும். ஒருத்தர் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தோம். செகண்ட் டீம் அதே மாதிரி இப்போ வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி நினைக்கிறேன். நம்ம அதை சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸின்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் இது ஒரு திங் இருக்குது, அது என்ன தெரியல. அப்புறம் ஓகே, மேலே ஏறும். இங்கே எனக்கு மெடிக்கெட் இருக்குது. இது என்னது போர்ட்டபிள் மெடிக்கெட். இது என்ன பண்ணுவோம் தெரியல. எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு போயிருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீட்டில் போய் இருக்கும். டக்கு லூட் அடிச்சு உள்ளே போகும். ஆக்சுவலாக உள்ளே போகிறது இவ்வளோ கஷ்டப்படுறேன். எப்படி நான் இதில் போய் ஆகும் தெரியல. ஓகே, ஒன்று நம்ம திரும்பி நட்டார். ஒன்று வேறு ஒரு பிளேயராக பாருங்க. இல்லை எளிமையாக தெரியும் தர என்ன இது பண்ண தரல. என்ன போச்சு கீழே எவ்வளோ நான் மட்டும் தான் இருக்கும். அதனால் எனக்கு தெரியும் பண்ணுறது தெரியல. என்னது ஓகே, இந்த டப்பா நிறைய சப்ளைஸ் இருக்குங்க. ஓகே, இந்த வீட்டில் போய் டப்பாவில் அந்த பிளேட்டில் பண்ணும்போது அதெல்லாம் நிறைய சப்ளைஸ் இருக்குது. ஓகே, இது நம்ம நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இது கதவாக இருந்தது. ஓகே, இது டப்பா தான். ஓகே, நமக்கு வந்து இறங்கி போக அந்த மேலே போகுது. மேலே போய் பார்ப்போம். நீ கிரேட்ஸ் தான் போட்டுக்கலாம். மேலே வந்து கேஸ் கேன் இருக்குது. இது இருக்குன்னு தெரியல. அதனால பேண்டேஜ் எடுத்து வச்சுட்டோம். பேண்டேஜ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கேம் ரொம்ப தெரிஞ்சிடும். பேண்டேஜ் வந்து 70% மேலே தான் ஹெல்த் ஆகிடுது. அவர் ஓகே, ஸ்கார் இருக்குது, ஸ்கார் எடுத்துக்கும். ஸ்காரல் அப்படின்ற நேமில் இது எனிமி ஒரு வேலை ஒரு போட்டு நடக்குது. கண்டிப்பாக நம்ம பார்த்து முடிச்சுவாங்க. இல்லை நம்ம சும்மா வந்து ஃபைட் பண்ணுறோம், கண்ணு மொழி ஃபைட் பண்ணுறோம். கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம பார்த்து போவோம். எங்கே போனாலே தெரியலையே. கண்டிப்பாக வந்து அந்த பாட்டை இருக்கணும். பாட்டி அடிக்க மாட்டேன். பாட்டி அடி வாங்கி கூடாதான். அது ஓகே, அவ்வளோ இந்த பாட்டை முடிச்சாச்சு. நம்ம பாட்டை முடிச்சு கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக வேறு எந்த பேர் வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க எனக்கு. சரி, ஒரு கோலா குடிச்சோம். ஆக்சுவலி அந்த கோலா குடிச்சா வந்து ஒரு இபி FIFA இபி இருக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அது வந்து பொறுமையாக வந்து நம்ம ஹெல்ப் ஏற்று. ஆக்சுவலாக இது ஒன்று பண்ணேன். பெயின் கிளாஸ் அதே மாதிரி இருக்காது. ஆனால் பெயின் கிளாஸோட அந்த இபினே நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் இபி வச்சுக்கோங்க. இபி ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அது பாதிக்கமாக வருது. அதே மாதிரி நல்லா யூஸ் ஆகுது. அதே மாதிரி பேண்டேஜ் அப்போ பார்த்து ஸ்கோப் ஆக்சுவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்கோப் போட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸ்காரில் மேக்ஸிமம் மோஸ்ட்டாகவே ஆக்சுவல்ஸ் அதிகமாக இருக்கும். நல்லா கேள்வி இருக்காது தெரியல. ஸ்கோப் நல்லா கேள்வி கிடைக்குது. லாங் ரேஞ்சில் ஐயோன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக யாரும் தெரியல. ஒன் நம்ம முடிச்சு விட்டார். ஒன் வேலை ப்ளே பண்ணுறது. நம்ம மேலே கை வச்சோடனே அது பிளேயர் முடிச்சு விட்டார். வேலை ஒன்று ஓகே, ஹீல் பண்ணிட்டுருக்காரு. அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுட்டு பார்த்து அவர் ஒன்றுமே ஆகலை. வந்து அடிக்கணும் கைப்பட்டேன். பட் எப்படின்னு தெரியல. அதான் புள்ளி ஏற்றி பார்த்தேன். புள்ளி போட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலி பண்ணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எங்கே போகணும்னா தெரியல. ஆக்சுவலாக பூ வெளிக்கிற போகலாம். நிறைய பேர் கிடைக்காம போகும். அது கொஞ்சம் கில்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்தீங்க. நான் என்ன பாட்ஸ் நம்ம 70 பேர் இருக்காங்க. எவ்வளோ கேம் போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது எடுக்கும்போது 30 மினிட்ஸ் எனக்கு கண்டிப்பாக நான் ஷார்ட் 20 மினிட்ஸ் போட்டு வரணும். பார்ப்போம். ஹெல்ப் பண்ணி எங்கே கட் பண்ணி கட்டணம் அட்லீஸ்ட் ஸ்பாட் அவுட் பண்ணி எடுத்தால் தான் வந்து இதோட டைம் கோல். ஆனால் பப்ஜி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுது. பப்ஜி கால் ஆஃப் டியூட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. பப்ஜி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து எனக்கு எந்த லேக் வரீங்க சொன்னால் என் ஃபோன் ஆக்சுவலாக என்ன ஃபோன் எனக்கு தெரியும். மோட்டோ G4 5G அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பிசி வந்து பிசி ஒரு நான் சொல்கிறேன். பிசி வந்து பார்த்து வந்து i3 3rd gen ஐ திங்க். அண்ட் NVIDIA GeForce GT 210 ஆக்சுவலாக அது வந்து 1GB RAM இருக்குது. சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ ஒரு கார்டு இல்லாத வீடியோ பண்ண சொல்லாது. ஜஸ்ட் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணி அட்லீஸ்ட் அந்த வீராக்காவது 1GB வீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி HD RAM இருக்குது. 8GB 446 ஆஃப் 8GB RAM இருக்குது. வேறு என்ன நம்ம அதோட வந்து மானிட்டர் வந்து பழைய HP மானிட்டர். அதை பற்றி டீட்டெயில் சொல்லணும். அது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்று வந்து ஃபாலோ கொடுக்குறாங்க. ஒன்று தேவை நினைப்போம். ஏன்னா நம்ம டீம் பின்னாடி வந்து யாருமே இல்லை. ஒன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஒன்று கொடுத்த கால் பண்ணி நம்ம ஒன்று பின்னாடி போவோம். ஓகே, ஏன்னா வந்து ஒன்று நல்ல விளையாட்டு பிளேயர் ஆஃப் தெரியுது. அதனால் நம்ம ஒன்று பின்னாடி ஸ்டிக் பண்ணுவோம். டீம் ஹெல்ப் பண்ணுறோம். ஹெல்ப் பண்ணுவோம். அட்லீஸ்ட் கீழே அட்லீஸ்ட் மெக்கானிக்ஸ் ஆகுது தெரிஞ்சுக்கும். யாருக்காவது பப்ஜி இந்த நல்லா விளையாடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பாக பப்ஜி கற்றுக்க நினைக்கிறேன். இதோட இந்த கேமோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கேம் மெக்கானிக்ஸ், ஃபுல் கேம் மெக்கானிக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்க நினைக்கிறேன். இந்த கேமில் இருக்க வந்து பெஸ்ட் திங்ஸ் லைக் மேப் நிறைய விஷயம் இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்கும். நிறைய திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் கற்றுக்க நினைக்கிறேன். கண்டிப்பாக கற்றுக்கணும். அது முக்கியமான விஷயம். ஒரு கேம்ஸ் போகணும். ஸ்டோரி கேம்ஸ் ஆனாலும் சரி, மல்டிபிளேயர் கேம்ஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பாக மல்டிபிளேயர் கேம்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணாரு. எனக்கு கேட்டால் வந்து ஒரு மேக்ஸிமம் 30 years இந்த கேம்ஸ்லாம் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் மேபி மல்டிபிளேயர் கேம்ஸ்லாம் இப்போ பார்க்க மல்டிபிளேயர் கேம்ஸ்லாம் இருக்குமா தெரியாது. ஏன்னா அதோட கிராஃபிக்கல் இன்டென்ஸ் ஏன் நம்ம PUBG 2 கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. PUBG 2 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். யாருக்கு தெரியும்? ஓகே, ஏற்கனவே வந்து போட்டாரு. நம்ம ஃபோர்த் வந்து ஆஃப்லைன் போய்ட்டு பிறகு சரி அவர் சொல்லிட்டு பார்ப்போம். குத்தினா டேமேஜ் வருமா? டேமேஜ் குத்தினா டேமேஜ் வருதா? இல்லைங்க, டேமேஜ் ஆகல. ஆனால் டேமேஜ் இண்டிகேட் பண்ணுது. குத்தினா வந்து ரத்தம் ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுது. பட் வந்து ஒன்று சொன்னால் நம்ம இண்டிகேட்டரில் டேமேஜ் பண்ணிக்கலாம். அவர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அவரோட விளையாட வேஸ்ட்டு. அவங்க வந்து மாதிரி இருக்கும். ஒன்று வந்து போகிறாரு. ஒன்றில் போட்டு நம்ம அட்லீஸ்ட் 1 கிலோ பாருங்கள். ஒன்னோட அதிகமாக கீழே இருக்கணும்னு தெரியல. பார்ப்போம். நம்ம இதில் வந்து MVP நார்மலாக பார்ப்போம். MVP வந்தோம்னா வேறு இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு ஒன்று பின்னாடி போனால் கிடைக்குமா தெரியல. எனக்கு 1 பின்னாடி போகணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பேக் போட்டோம்னு தோணுது. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து கண்டிப்பாக ஒரு 4-5 கிலோ எடுத்து போகிறேன். 2 கிலோ இருக்கேன். 77 பேர் 6 பேர் இருக்கேன். இப்போ 61 அதே 2 கிலோ இருக்கேன். கண்டிப்பாக கில்ஸ் இருக்கும். 2 எங்கேயோ இருக்காங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக அந்த 4 செத்து வர இவங்க வந்து பார்க்க முடியாது. 2 வந்து எங்கேயோ இருக்காது. 100 மீட்டர் கிட்ட இருக்காரு. எங்கேயோ நம்ம அவர் போய் மீட் பண்ண போகிறோம். 1 போய் எல்லாரையும் வந்து யோசிக்கிறேன். ஓகே, முடிச்சுட்டாங்க. 2 அங்கே ஒரு பேர் முடிச்சுட்டாரு. நம்ம கில் கிடைக்கல. இங்கே ஒருத்தர் ஓகே 1 முடிச்சிட்டாங்க. அவனுக்கு இங்கே இருந்தால் கில் டீமேஸ் வந்து கில் கிடைக்காது போகுது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தாங்க. அதனால் கேம் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் மாதிரி பிளேஸ் வர முடியாது. ஓகே, ஸ்மோக் இருக்குது. நம்ம ஸ்மோக் எடுத்து போடுவாங்க. எப்படி பார்ப்போம். ஓகே, போட்டோம். இந்த செகண்ட்ஸ் வந்து இதுவாக பேனு. ஓகே,
அவங்க பேன் முடிஞ்சு வச்சு அந்த பேன் கனெக்ஷன் இருக்கும் போது மறைஞ்சிடுது. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது என்ன ஓகே பிஸ்டல் நல்லா இருக்கும். லேசர் இருக்கும் நல்லா இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இப்போ எனக்கு பின்னாடி வந்து ட்ரிகர் வந்து பண்ணுறது ப்ராப்பராக தெரியுது. எல்லா கேம் தெரியாது. இது ஸ்கோப் பண்ணதான் தெரியுது. ஆனால் வந்து பிஸ்டல் ப்ராப்பராக வந்து தெரியுது. இதில் ஸ்கோப் பண்ணி தான் தெரியுது. பார்த்தீங்களா இதே வந்து வேறு மேபி வந்து வெறும் வந்து ஸ்கோப் இல்லாமல் ஸ்கார் யூஸ் பண்ணால் மேபி கன்னோட இது தெரியும் நினைக்கிறேன். ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இதில் பார்த்தோம். நம்மளால் எம்இபி வரும் தெரியும் கண்டிப்பாக ஒன்று தான் பார்க்கலாம். ஆனால் ஒரு ரொம்ப தெரியும் எனிமீஸ் வந்து அடிச்சு எம்இபி இருக்க முடிஞ்சா நம்மளுக்கு இப்போ திங்ஸ் இருக்குது. இது என்ன போடணும் பேண்டேஜ் போட முடியும். ஓகே இந்த கோலம் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது தெரியும். இது என்னது ஓகே ஊசி மாதிரி இருக்கும். கோலம் வந்து பார்ப்போம். இது சுற்றினோடனே உங்களுக்கு அந்த ஆரஞ்சு இபி பார் ஃபுல்லாக ஏறிச்சுங்க. ஓகே இபி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகே இந்த மவுஸ் வந்து இபி பார் ஃபுல்லாக இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த இபி பார் ஸ்லோவாக வந்து ஹெல்த் பண்ணும். ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இந்த கேமில். ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக சொல்லணும் இதுவே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக கேமில் எல்லா கேம்லையும் ரொம்ப ஈஸியாக வந்து ஹீட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஒன்று மாதிரி ஃபாலோ கொடுக்குறோம். நம்ம போக பின்னாடி ஓகே ஒன்று பின்னாடி போகும். இப்போ கொஞ்சம் கில் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல்லான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று எடுத்துக்கிறாரு. இல்லை 2 வந்து 2 மட்டும் ஒன்று வாங்கி எடுத்துக்கிறாரு. ஓகே இப்போ பின்னாடி போகும். நம்ம கில் பண்ணி போகும். 77 பேர் 38 பேர் 37 பேர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணால் அது இது பண்ண முடியும். பண்ண முடியும். கண்டிப்பாக எம்இபி கிடைக்கும். இந்த டைமத்தில் கண்டிப்பாக போகும். 1 நோக்கி ஓடும். 1 நோக்கி ஓகே டேஞ்சர் ஜோன் இருக்குங்க. அப்படி டேஞ்சர் ஜோன் தூக்கிறாங்க. அதில் டேஞ்சர் ஜோன் இன்னும் இருக்குது. டேஞ்சர் ஜோன் பாய்சன் ஜோன் ப்ளூ ஜோன் அந்த மாதிரி ஜோன்ஸ் இந்த கேம் தான் ஃப்ரீ ஃபயர். ஆனால் இப்போ வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு பவர் மாதிரி மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக டேஞ்சர் ஜோன் நார்மலாக இருக்கணும். நார்மலான டேஞ்சர் ஜோனாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி டேஞ்சர் ஜோன் எங்கேயோ ஓரத்தில் இருக்குது. நம்ம பிரச்சனை இல்லை. ஓகே அவர் பாட்டு ஓகே ஏன் 1 அடிக்கிறேன் ஓகே முடிஞ்சாரு. ஓகே அவர் நம்ம அடிக்கவே நெக்ஸ்ட் 1 கில் எடுத்து கொண்டு விட்டார். உண்மையை சொல்ல போனால் அவங்க பெரிய மனசு சொல்ல போகிறார். ஆக்சுவலாக உங்களுக்கு இதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் லூட் சமையல் அடிக்கிறார் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம கிலோ எடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ வந்து பார்ப்போம். பேர் இல்லை எல்லாமே எடுத்துருக்காங்க. இந்த போட்டோ ஓகே வேணதெல்லாம் போகிறது கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் ஹார்ட் பிக் பண்ணிட்டோம். எதுவே வேணும் ப்ராப்பர் பார்க்கலாம். கண்டிப்பாக ஹெல்த் எப்போவுமே ஏறுது. அதுலேருந்து இப்போ ஜெனரேட் ஆகிடுது. ஓகே எனக்கும் கீழே லூட் கம்மியாக வச்சுருக்காங்க. அதனால தான் தேர்ட் செகண்ட் நம்ம அடிச்ச லூட் பாக்ஸ் லூட் டிக்கெட் சரி இப்போ ஒன் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்றும் லீடே போகும். ஏன்னா நமக்கு இந்த கேம் பற்றி தெரியாது. இந்த மாதிரி இந்த ஏரியா சூப்பர் இருக்குது. கிராஸ் நல்லா இருக்குது. லோ பாலிமர் தான் சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுவாங்க சில இடத்துல ஸ்டிஃபாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக பண்ண தெரியும். முஸ்லிமோட ஸ்டிஃபாக இருக்கும். இது பண்ண முடியாது. ஆனால் கேமிங் வந்து இந்த லெவலான கம்ப்யூட்டிங் டிவைஸ்க்கு வந்து மொபைல் கம்ப்யூட்டிங் டிவைஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது நார்மல் விஷயம் கிடையாது. கண்டிப்பாக லோ பாலிமர் ஸ்டேஸும் கேஸஸ் வச்சு தான் இந்த வேறு லெவலில் வந்து பண்ணிக்கலாம். பப்ஜி இது மாதிரி இருக்குது. அக்செப்ட் கொடுத்தே தான் வேறு லெவலில் வந்து நிறைய ஓப்பன் இருக்குது. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது மூலமாக நம்ம வந்து நிறைய மேப் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா கால் வந்து நிறைய ஓப்பன் இருக்கும். இது மூலம் மேப் வந்து பெருசாக காமிப்பாங்க. ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய இதில் வந்து இப்படி இருக்கும். நான் இது பண்ண ரொம்ப ஓப்பன் இருக்குது. சில இடத்துல வந்து நல்லா பில்டிங்ஸ் இருக்குது. அது ஓப்பன் பில்டிங்ஸும் இந்த போச்சினிக்கி ஸ்கூல் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு கேப் பெருசாக இருக்குது. போச்சினிக்கி பக்கத்தில் இப்போ எதாவது ஓடிட்டு போனே தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த மெக்கானிக் பாருங்க. இந்த பேசுனா வந்து நம்ம வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறோம். வேறு லெவல் மெக்கானிக்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் எல்லா கேம் வரும். இப்போ இந்த ஜிடி 5 போதும் இந்த வீல் மெக்கானிக்ஸ் அது வந்து எல்லா கேம்லையும் வந்து வேறு லெவல் இந்த மெக்கானிக்ஸ் வந்து எல்லா இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. ப்ரீபெய்ட் இதே மாதிரி இருக்குன்னு ஆகிடும். அந்த கால் வீடியோவில் இருக்கா இல்லைன்றது நீங்கள் கம்மி கால் வீடியோ வேணும். கண்டிப்பாக ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப இருக்காரு. நம்ம போக முடியாது. இங்கே எந்த சவுண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு கிலோ வேணும் நினைக்கிறேன். பைக்கில் ஓடுறாங்க. பைக்கில் ஏற்கலாம் 7 8 ஓகே பைக் ஓடும்போது என் கால் ஓடும்போது கண் இருக்கலாமே. ஓகே பைக் ஓடும்போது கண் முடியாது. ஒன்று பாருங்க எப்போ கில் வேறு லெவலில் கில் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எம்இபி இல்லை. நம்ம ஜாலியாக சுற்றுவோம். பைக் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஷன் எவ்வளோ ரியலிஸ்டிக் உட்காந்து வேறு லெவலில் உட்காந்து போக தம்பி போ என்ன நினைக்கிறேன். நான் இது ரிவ்யூஸ் காமிக்கணுமா சஸ்பென்ஷன் உட்காந்து நான் ஓட்டலாம் பார்த்தா ஓடும் இல்லை பைக் உட்காந்துச்சான் கார் கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம். கார் உட்காந்து சஸ்பென்ஷன் ரொம்ப பார்த்துட்டு உட்காந்து ஃபிசிக்ஸ் ஏற்ற மாதிரி எனக்கு பப்ஜெக்ட் பிடிச்ச விஷயம் ஃபிசிக்ஸ் தான். அது பாருங்க வேறு லெவல் பாருங்க. இது பிடிச்ச விஷயம் தான். கால் வீடியோ பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபிசிக்ஸ் கால் வீடியோ நல்லா இருக்கும். இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஆனால் எவ்வளோ பார்த்துட்டு வந்து இது பண்ணுறது சஸ்பென்ஷன் இதனால் குவாலிட்டி போயிருந்தீங்களா பப்ஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபீல்ஸ் வந்துடும். இங்கே நிறைய சோப்பில் கிடைக்காது. நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் ஃபீல்ஸ் கஷ்டம் வந்து இது பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு நம்ம 2 கிலோ இருக்கும். இதுக்கு கிலோ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். பார்ப்போம் எத்தனை கிலோ வருது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவர் வந்து இதுக்கு நைட் 10 கிலோ பண்ணிப்பாரு. அவர் சேஸ் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் லீடாக வரணும். ஆக்சுவலாக ரெண்டாவது கோயில் எத்தனை கிலோ வந்துடல. அவர் 4 கிலோ பாருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 2 பேர் தாண்டணும். இருக்கிற பேரில் 10 பேர் மாற்றணும். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முன்னாடி ஒருத்தர் நான் கரெக்டாக கமிஷன் நம்ம கரெக்டாக போய் ஸ்கோப்பிங் பண்ணிருக்கோம். அது பெட்டராக இருக்கும். கேள்வியாக அங்கே ஒரு ஸ்கோப்பிங் பண்ண டைமில் ஸ்கோப்பிங் பண்ணாமல் நினைச்சோம். அவர் ஸ்கோப்பிங் பண்ணாமல் நினச்சாலும் ஆனால் ஸ்கோப்பிங் பண்ண முடியாது. இந்த ஸ்கோப்பிங் பண்ண வச்சா ரொம்ப ட்ராக் ஆகுது. ரொம்ப ரிக்வாக அடிக்கிறது கஷ்டம் இருக்குது. ஓகே இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்கோப்பிங் பண்ணி நான் சிங்கிள் டாப் தான் பண்ணி அடிச்சிருக்கேன். ஏன்னா சிங்கிள் டாப் கொடுத்து கண்ணு அதே தெரியாமல் இருக்கேன். நம்ம எல்லாமே சிங்கிள் வச்சு நம்ம இருக்குது. அதை மாற்ற போய்ட்டு சிங்கிள் போய் மோட்டர் பண்ணி பண்ணுறோம். அடிக்காமல் நம்ம முடிச்சுட்டோம்ல 102 பண்ணிட்டு இங்கே நமக்கு 4 போகுது. முடிச்சுட்டோம். இங்கே நம்ம 4 பேசுவோம். நம்ம ஆக்சுவலாக வந்து 10 இது மாற்றிட்டோம். எனக்கு தெரிஞ்சு போகிற ரொம்ப வருஷம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். எனக்கு பேண்டேஜ் எடுத்துக்கலாம். செம்ம வேகம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள். ஹெல்த்து செம்மடி வருது. கண்டிப்பாக 75 மேலே ஹீட் பண்ணாத பேண்டேஜ் நிறைய பேண்டேஜ் எடுத்து வந்துட்டேன். நல்லா சுற்றி வரலாம். ஓகே பார்ப்போம். இது என்ன விஷயம்னா நம்ம பேண்டேஜ் போட்டு ஆக்சுவலாக வாக் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக வந்து பேண்டேஜ் போட்டு நடக்கலாம். அது ஒரு நல்ல திங். ஓகே பெயின் கிளாஸ் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அந்த இபி வாரம் ஏற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏறும் இருக்கும் ஏற்றிக்கும். ஓகே மெடிக்கெட் யூஸ் பண்ணுவோம். மெடிக்கெட் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து 75 ஹீட் பண்ணுது. அதனால ஹீட் பண்ணுறது. ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங். எது போட்டு நம்ம ஃபுல்லாக ஹீல் ஆகும் தெரியல. 100% ஹீட் பண்ணி போகுது. அதான் இந்த கேம் ப்ராப்ளம். ஓகே ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஜோன் வேகம் போகணும். நம்ம ஜோனில் காப்பாற்ற வேக மாட்டேன். கண்டிப்பாக வேகம் போகணும். ஓகே ஹீட் பண்ணணும். டக்கு ஹீட் பண்ணணும். ஒரு 2 மணி சுற்றி போட்டு இன்னும் மெடிக்கெட்டில் பேண்டேஜ் மெடிக்கெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப ரூபாய் நம்ம மெடிக்கெட் பண்ணலாம். ஸோ கிட்ட வந்து கண்டிப்பாக போயிடலாம். ஓகே ஏதோ சவுண்ட் பைக் வந்து
பாருங்கள் நம்ம ஆள் நம்ம இது பண்ணுறதா வந்துருக்காங்க ஒன்று வேறு எதாவது சொன்ன நம்ம கேம் தெரியாது நமக்காக வந்து நம்ம காப்பாற்ற இப்போ வந்து கருத்து வரணும் வச்சுக்கோங்க என்ன சொன்னால் தேங்க் தான் வேறு வந்து இது பண்ணிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்புறம் நீப்பி பாருங்க வந்து ஏற்றிக்கலாம் இப்போ தூங்கி ஏற்கும் 70 சேர்த்து எழுத மாட்டோம் தேங்க்ஸ் காப்பாற்ற அவர் பையன் வந்து ஊசி குடிக்கிறாரு அவர் சமயத்தில் அவங்க எடுத்து பயங்கர குறைச்சி போயிருக்கு ஓகே வாங்க நம்ம மேலே போகலாம் வேறு லெவலில் அவங்க காப்பாற்றி விட்டார் நம்ம போய் செம்மடி அடிக்கணும் யாரை எளிமையாக உங்கள் 6 கிலோ வந்துட்டு 9 பேர் இருக்காங்க கண்டிப்பாக 3 கிலோ எடுத்தாங்க 9 கிலோ வந்தோம் 4 பேர் எடுத்தோம் 10 கிலோ வந்தோம் கண்டிப்பாக வந்து ஒன்று நம்ம கீழே எடுக்கக்கூடாது என்ன இருந்தாலும் அவர் என்ன காப்பாற்றிருந்தாலும் கீழே எடுக்கக்கூடாது கீழே அடிச்சாருன்னா வேறு லெவல் கீழே அடிச்சாரு அதனால் பார்த்தாலும் ஓகே நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம் ஆக்சுவலி இந்த கேம் ரொம்ப நேரம் போகாமல் இருக்குது 30 மினிட்ஸ் தாண்டிச்சு 30 மினிட்ஸ் போகுது கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி வந்தோம் ஆக்சுவலி இந்த கேம் இதில் பப்ஜி விட்டு எப்படி கண்டெக்டாக மாற்றுவாங்க எனக்கு புரியல ஆக்சுவலி அவங்க கண்டென்ட் கிரியேட்டோட கஷ்டத்தையும் நம்ம கேம் தெரியுது இப்போ என்ன கலந்து முடிஞ்சிடும் அதனால் கண்டென்ட் கிரியேஷனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது பட் இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேம் பெரிய மேப் பெரிய எல்லாம் பெருசு கேம் மாட்டோம் ஸோ கண்டெக்ட் கண்டெக்ட் அடிச்சேன் வேலை கரெக்டாக அடித்தாலும் சரி படுத்துறாங்க வாட்சலாம் அது மூலமாக தெரிஞ்சு பார்த்தாங்க பாடி எவ்வளோ தெரியாமல் அதை ஏன் நம்ம வச்சு காலேஜ் வந்து எனக்கு வந்து என்ன நேரம் சொல்லுவாங்க எங்கே அடிச்சு போயிட்டான் எங்கே கண்டாத்திட்டேன் அங்கே ஒரு காலிட்டார் 2 கிலோ எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் அடிச்சிச்சு அதனால் இங்கே வந்து நம்ம 1 பிளேயர் இல்லை ஸோ அங்கே தான் ரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம எடுத்து தான் நம்ம ஃபைட் பண்ணுறது பார்த்து கிலோ கிடைக்க மாதிரி கூடாது நான் அந்த கிலோ எடுத்துட்டேன் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க அது 3 பேர் நம்ம டீம் இருக்காங்க கண்டிப்பாக வந்து 2 பேர் ஒருத்தர் இருக்காங்க நம்ம அதில் ஒரு கிலோ எடுத்தால் போதும் 9 பேர் வந்துடும் வேறு உள்ள கண்டிப்பாக 10 பேர் எடுத்து போகிறாங்க அதனால் வந்து நம்ம அவ்வளோ கிலோ முடியாது நம்ம நேம் கிடையாது 5 வருது வேறு வருது நம்ம வந்து தொடர்ந்து நைட் கிளாஸ் வருவோம் ஆனால் எல்லாமே தோணி அடிவாங்க அந்த பார்த்து அதை நம்ம ஒரு டச் பண்ணாலே எடுத்துறாங்க கேட் இருக்குது பப்ஜியில் ஆட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஏன்னா ரெட் கலர் ப்ளே பண்ணுது இந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் வந்துருக்கும் ஓகே நமக்கு வந்து எதுவும் கிடச்சிது அதை விட எதுவும் கிடச்சிது இந்த ட்ரை பண்ணுறோம் ஹேம் வந்து 950 தான் இருக்குது ட்ரை பண்ணுறோம் 616 இருக்குது 616 இருக்குது 990 இருக்குது 660 990 2 விஷயம் இருக்குது ஓகே இன்ட்ரெஸ்டிங் 3 சொல்லுது 990 616 3 சொல்லுது 660 இருக்கும் நம்ம ஹேம் கேட்கணும் ஆட் பண்ணி அடிப்பாக வந்து வேறு அடிக்கணும் நம்புறேன் இது மூலம் ஒரு கிளிக் பண்ண கூட ஐம் ஹாப்பி பார்ப்போம் டூ ஹெல்த் ப்ராப்ளம் ஹீல் பண்ணலாம் அது பார்த்து நினைக்கிறேன் ஜோன் ப்ளே ஜோன் ப்ளே போகும் அடி வாங்கக்கூடாது நம்ம ஈபி வரும்போது கொஞ்சம் கூட பிடிச்சி போயிடுவோம் ஈபி எப்பயுமே வந்து ஹையாக வச்சுக்கணும் நினைக்கிறேன் அதை வச்சு நம்ம ஏன் போவோம் ஓகே நாளைக்கு இந்த மெக்கானிக்ஸ் ஃபீலிங் ரொம்ப சொல்கிறாங்க ரொம்ப பார்த்து விளையாடணும் சும்மா அடிப்படக்கூடாது ஃபால் டைம் எடுத்துக்கூடாது இதான் வந்து இது மூலமாக நிறைய பேர் வந்து ஏறி ஆட மாட்டாங்க ரெஸ்ட் பண்ணி ஓகே மேபி இருப்பாங்க ஆடுறவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க மேபி பட் வந்து ஹீலிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம முன்னாடி எவ்வளோ ரஷ் பண்ணுவோம் ரஷ் பண்ணுவோம் இங்கே மேபி எல்லாம் பார்த்துருந்தாங்க நம்ம கை மட்டும் சேர்த்துவாங்க நம்ம ஒரு ஒருத்தர் தான் 2 பேர் கண்டிப்பாக ஒருத்தர் நாங்கள் போட்டாங்க லிமிட் ஆனாங்க அதனால் பார்ப்போம் ஓகே பைக்கில் வந்து ஏறிட்டாங்க பைக்கில் வந்துட்டாரு பைக்கில் வந்து ஏறி போகிறோம் வச்சிருக்கேன் சரி ஏறி போயிடும் ஓகே பைக் ஏறியாச்சு ஸோ நிற்கிறேன் ஓகே இன்ட்ரெஸ்ட் நினைக்கலாம் இப்போ இடிச்சு போக ஸ்பாட்ஸ் வந்து டயர் இடிச்சு ஓகே இப்போ வச்சுக்கிறாங்க இப்போ பண்ணு தடிச்சு இருக்குது பரவாயில்ல ஹலோ இல்லை சிக்கன் டின்னர் டாய்ஸ் நம்ம வந்து டான்ஸ் கேட்குது ஓகே கொடுத்தோம் ஓகே அது நான் கூட போகிறேன் ஓகே நீங்கள் கை தட்டுறாரு இது ஒன்றும் வராது ஒன்று வந்து இல்லை பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனா நான் ரீலோட் பண்ண அடுத்த செகண்ட் வரலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அதில் ஒரு பிளேட் எடுத்து சொல்லலாம் இது எல்லா கேமும் பண்ண முடியும்னு தெரியல பட் இந்த கேம் பண்ண முடியாது வேலை ஒன்று ஆக்சுவலாக பிசி கேம்ஸ் பண்ண முடியும் இது பண்ண முடியாது ஓகே காஷ் அவ்வளோ வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்